ஒரு காரு பிரேக் டவுன் ஆகி எங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதை சரி பண்ணி கொடுக்க தான் இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம். என் ஃப்ரெண்டோட அப்பா உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க. ஸோ அவங்கள பார்க்க தான் போயிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் தான் என் ஃப்ரெண்டோட ஓனர் கால் பண்ணி நீ போகிற வழியில தான் ஒரு கார் ஸ்டார்ட் ஆக நிற்குது, அதை போய் பார்த்து கொடுத்துட்டு போயிருன்னு சொன்னாங்க. கேட்ட உடனே எனக்கு கோவம் வந்துட்டு, டே ஃபர்ஸ்ட் போய் உங்கள் அப்பாவை பார்த்துட்டு வரலாம், அதுக்கப்புறம் நம்ம காரை ரெண்டாவது வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு என் ஃப்ரெண்டு காரை ஃபர்ஸ்ட் பார்த்து கொடுத்துட்டு அடுத்து கிளம்பி போகலாம் அப்படின்னு ஒரே வாரத்தில் சொல்லி முடிச்சுட்டான். எதனால் அப்படி சொன்னோம்னா, இந்த கார் ஓட்டிட்டு வந்த ஒரு ஃபேமிலியோட வந்திருப்பார் போல, அதனால ஆல்ரெடி ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டுருக்காரு. பார்த்துட்டு அவர் சரி பண்ண முடியலன்னு போயிட்டு ஃபேமிலி பக்கத்தில் ஏதோ ஹோட்டலில் சாப்பிட வச்சுட்டு அவர் மட்டும் ரொம்ப நேரம் வண்டிக்கிட்டு நின்றுருக்காரு. ஸோ அதனால தான் என் ஃப்ரெண்டு ஃபேமிலியோட பாதி வெளியில் நிற்கிறாங்கடா, சரி பண்ணி கொடுத்துட்டு எடுத்து போகலான்னு கூட்டிட்டு வந்துட்டு என்னமோ ஃபஸ்ட்டு எனக்கு இந்த வீடியோ எடுக்கிற ஐடியானே இல்லை. ஆனால் என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி திடீர் வேலை பார்க்க போனாலும் இது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அவங்க கூட இருக்கும்போது. ஸோ அதான் இது ஒரு விளாக் வீடியோ பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் வீடியோ எடுத்து வச்சிருந்தேன். பட் பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு போன 10 நிமிஷத்தில் காரில் என்ன ஃபால்ட்டுங்கிறத கண்டுபிடிச்சி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டான். அந்த காரோட ஓனருக்கு சிரிப்பை பார்க்காண்டாம செம்ம சந்தோஷம். உடனே ஃப்ரெண்டோட நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டாரு. மாருதி 800 காரையும் சூப்பராக தான் வச்சிருந்தாரு. ஃபுல்லாக மாடிஃபைடு தான். பழைய வண்டியை நல்லா ரெடி பண்ணி ஓட்டுறது தான் ஒரு தனி ஹாப்பி தான். ஏன்னா நானும் அப்படி தான் வச்சிருக்கேன். எனிவே வந்த வேலையை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் வந்த மெக்கானிக் வந்து ரெண்டாவது கார் ஓனர்கிட்ட வந்து ஓ இதுதான் பிரச்சனை அப்படின்ட்டு சமாளிச்சுட்டு இருந்தாரு. சரி ஓகே, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.